அடியன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நம்ம திருநெடுந்தாண்டகம் பார்த்துட்டு இருக்கோம். திருநெடுந்தாண்டகத்தில் 5 பாயிண்ட்ஸ், திருநெடுந்தாண்டகம் 5 அப்படின்ட்டு ஒரு ஜல்தி 5 மாதிரி நம்ம அதை பார்த்துருவோம். ஏன்னா இந்த பாயிண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது நமக்கு அதில் இருக்கக்கூடிய விசேஷமான விஷயங்கள் தெரியும். அதனால தான் அந்த 5 பாயிண்ட்ஸாக அதை சமப் பண்ணியிருக்கேன். ஸோ இது தவிர பாயிண்ட்ஸும் உண்டு, பட் இருந்தாலும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸாக ஒரு 5 பாயிண்ட்ஸ் சமப் பண்ணியிருக்கேன் அடியன். ஸோ திருநெடுந்தாண்டகம் பாயிண்ட் நம்பர் 1, திருநெடுந்தாண்டகம் இன்ட்ரொடக்ஷனுங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. திருமங்கை ஆழ்வார் மொத்தம் 6 பிரபந்தங்கள் பண்ணினார். அந்த 6 பிரபந்தங்கள்லே இது கடைசியான பிரபந்தம் அப்படின்னு அர்த்தம். அதாவது திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திருவிழக்கூட்டிருக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல் இத்தனையும் பண்ணிவிட்டு கடைசியில் திருநெடுந்தாண்டகம் என்கிற இந்த சாஸ்திரத்தை, திருநெடுந்தாண்டகங்கிற பிரபந்தத்தை பண்ணினார் அப்படின்றது பெரியவர்கள் கருத்து. ஸோ இந்த 6 பிரபந்தங்கள் எப்படி வந்தது அப்படின்னா, மாறன் பணித்த தமிழ்மறைக்கு மங்கையர்கோன் ஆரங்கம் கூற அவதரித்த வீருடைய கார்த்திகை நாள்னு பாசுரம் பார்த்துருக்கோம் இல்லையா. வடமொழி வேதத்துக்கு 6 அங்கங்கள் இருக்கே, அதை போலே தமிழ்மொழி வேதமான நம்மாழ்வார் படைத்த 4 வேதங்களுக்கும் இங்கே 6 அங்கங்கள் பண்ண திருமங்கை ஆழ்வார் அவதரித்தார் அப்படின்ட்டு அந்த பாசுரம். ஸோ அதனால் மாறன் பணித்த தமிழ்மறைக்கு மங்கையர்கோன் ஆரங்கம் கூற அவதரித்த அப்படின்ற மாதிரி அந்த 6 அங்கங்களாக பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திருவழுக்கூத்திருக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல் மற்றும் திருநெடுந்தாண்டகம் இத்தனையும் 6 பிரபந்தங்கள். ஸோ இந்த 6 பிரபந்தங்களில் கடைசி பிரபந்தம் திருநெடுந்தாண்டகம். இது சித்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் கலியனுக்கும் பெரிய திருமொழி ஆரம்பத்தில் அப்படி தான் ஆரம்பிச்சுது. ஏன்னால் அவர் லோக விஷயத்தில், உலக விஷயத்தில் ஈடுபட்டு இருந்தார். அது ஆச்சாரியர்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா, அவர் ஆத்மாவை வெயிலில் வைத்தார், சரீரத்தை நிழலில் வைத்தார் அப்படின்னா. எம்பெருமான் அவருக்கு அனுகிரகம் பண்ணி நாடினான் கண்டுகொண்டேன் நாராயணாவென்னும் நாமம்னு அவர் தெரிந்து கொண்ட பிறகு, ஆழ்வாருக்கு எம்பெருமான் தன்னை காட்டி கொடுத்த பிறகு, உபதேசம் கொடுத்த பிறகு அவர் எப்படி ஆனார்னால், ஆத்மாவை நிழலில் வைத்தார், சரீரத்தை வெயிலில் வைத்தார் அப்படின்னு. இது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது பாருங்க. நம்ம இப்போ சித்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்த அழுத்தத்தின் எங்கே கிடக்கும், அதுவும் ஆப்போசிட்டாக பார்த்தோம். அதாவது சரீரத்தையே அனுபவித்து அதிலே இருக்கும்னு ஒரு அர்த்தமும், அதை அகால வாட்சியனான எம்பெருமானை அனுபவித்து அதிலே கிடக்கும் அப்படின்னு இன்னொரு அர்த்தமும், 2 அர்த்தம் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இங்கே திருமங்கை ஆழ்வார் முதல்ல ஆத்மாவை வெயிலிலே வைத்து சரீரத்தை நிழலிலே வைத்தார். எம்பெருமானை உணர்ந்து கொண்ட பிறகு ஆத்மாவை நிழலிலே வைத்து சரீரத்தை வெயிலிலே வைத்தார் அப்படின்ட்டு. அதாவது என்னென்னா ஆத்மாவை பேணினார்னு அர்த்தம். ஆத்மாவை பேணவில்லை முதல்ல, இப்போ ஆத்மாவை பேணினார் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பெரிய திருமொழி அந்த பிரபந்தத்தை முடித்து அதுக்கப்புறம் திருக்குறுந்தாண்டகம், அதுக்கப்புறம் திருவிழக்கூத்திருக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல், மடல்லாம் எடுத்தார். எம்பெருமான் ரட்சிக்கவில்லையேன்னு. ஆனால் கடைசியில் எம்பெருமான் ரட்சித்தான். எப்படி? திருநெடுந்தாண்டகம் மூலமாக ரட்சித்தான். ஸோ அதுதான் இந்த திருநெடுந்தாண்டகம் 6வது பிரபந்தம் அப்படின்னு சொல்கிறது உண்டு. 2வது ஆயிரத்தில் 3வது பிரபந்தமாக இருக்கக்கூடியது. இதில் இருக்கக்கூடிய தனியன்கள் என்ன அப்படின்னா, பெரிய திருமொழிக்கு இருக்கக்கூடிய தனியன்களே இதற்கும் தனியன்கள் தான். அதே மாதிரி இந்த பிரபந்தம் மொத்தம் 30 பாசுரங்கள் கொண்டது. திருப்பாவை போலே 30 பாசுரங்கள் கொண்டது. முதல் 10 பாசுரங்கள் 1 to 10 அது ஆழ்வார் தாமான தன்மையில் சொல்கிறார் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் 11 முதல் 20 பாசுரங்கள் ஆழ்வாருடைய தாயார் சொல்கிறார். இது நாயிகா பாவத்தில் வரக்கூடியது. அந்த நாயிகையினுடைய தாயார் பாடக்கூடிய பாசுரமாக ஏற்பட்டது 11 to 20. அதுக்கப்புறம் 21 to 28 தலைமகள் பாசுரமாக வரக்கூடியது. பரகால நாயகியே சொல்லக்கூடிய பாசுரங்களாக 21 to 28. அப்புறம் கடைசியில் 2 பாசுரங்கள், சாத்து பாசுரங்கள், அன்னாயர் குலமகளுக்கு மின்னுமாமழை தவழும், இது 2 பாசுரங்களும் 29, 30 இது 2மே தாமான தன்மையிலே பாடப்பட்ட பாசுரங்கள் என்று சொல்லுவார்கள். ஸோ இதுதான் திருநெடுந்தாண்டகம் இன்ட்ரொடக்ஷன் பாயிண்ட் நம்பர் 1ல் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது திருநெடுந்தாண்டகத்தை பற்றின ஒரு ப்ரீஃப். அடுத்தது திருநெடுந்தாண்டகம் திருக்குடந்தையும் அப்படின்ட்டு அடுத்த பாயிண்ட்டு. திருநெடுந்தாண்டகம் திருக்குடந்தையும் அப்படின்னா என்ன இது விஷயம் அப்படின்னால், திருக்குடந்தை அப்படின்ற திவ்யதேசத்தை முதல்ல திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணார். ஆவியே அமுதே என நினைந்துருகி அவரவர் பணமிழதனையா ஆவியே நராஜத்தன பகலம் பழுதுபோயோடு இந்த நாள்கள் சூழ்நல் குடந்தையே தொழுது அப்படின்னு சூழ்புணல் குடந்தையே தொழுதுன்னு பாடினார் முதல்ல. அது கடைசியில் இங்கேயும் தன் குடந்தை கிடந்த மாலை நெடியானே அடிநாயேன் நினைந்திட்டேன்னு கடைசி பிரபந்தத்தில் கடைசியாக திருக்குடந்தை திவ்யதேசத்தை மங்களாசாசனம் பண்ணார் திருமங்கை ஆழ்வார். அது மட்டும் இல்லை, திருக்குடந்தை திவ்யதேசத்துக்காக தனியாக ஒரு பிரபந்தம் பண்ணியிருக்கார். அதை எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லலாம்.
திருவெழுக்கூட்டிருக்கை, அந்த தேர் ரதபந்தனம் அப்படின்னு சொல்லுவோமே, அந்த தேர் போகிற மாதிரி திருவெழுக்கூட்டிருக்கை, அதில் திருக்குடந்தை திவ்யதேசத்தை மட்டுமே தான் பாடியிருக்கார். அதற்குன்னு எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி திருக்குடந்தைக்கும் திருமங்கை ஆழ்வாருக்கும் ஒரு நல்ல ஈடுபாடு. அது மட்டும் இல்லை, நம்மாழ்வாரும் கடைசியில் திருக்குடந்தை திவ்யதேசத்தின் பெருமானைத்தான் அனுபவிச்சிருக்கார். ஸோ அதுவும் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இதை பெரியவர்கள்லாம் எடுத்து சொல்கிறது என்னென்னா, இந்த திருக்குடந்தை எம்பெருமான் தான் வருங்காலத்தில் 4000 திவ்யப்பிரபந்தத்தை ரட்சித்து கொடுக்க போகிறான் அப்படிங்கிற காரணத்தினாலேயே இந்த தீர்க்கதரிசிகளான ஆழ்வார்கள் திருக்குடந்தை எம்பெருமானை இவ்வளவு தூரம் போற்றி இருக்கிறார்கள். அதுவும் திருமங்கை ஆழ்வார் பாருங்க, ஆரம்பத்திலேருந்து முடிவு, நடுவில் தனி பிரபந்தம் இத்தனையும் சொல்லியிருக்கார் அப்படின்ட்டு இந்த திருக்குடந்தையை சொல்லியிருக்கார். ஸோ இந்த திருநந்தாண்டகத்தில் இருக்கக்கூடிய கடைசி திவ்யதேச மங்களாசாசனம் திருக்குடந்தை. அந்த திருக்குடந்தைக்கும் இருக்கக்கூடிய முதலும் திருக்குடந்தை, இந்த விசேஷம்லாம் நம்ம தெரிஞ்சுட்டோம். இது பாயிண்ட் நம்பர் 2. அடுத்து பாயிண்ட் நம்பர் 3, திருநெடுந்தாண்டகமும் அத்தியன உற்சவம். அத்தியன உற்சவம் நம்ம பண்ணுறோம் இல்லையா, பகல் 10 உற்சவம், ரா 10 உற்சவம், வைகுண்ட ஏகாசிலாம் நடுவில் வருது. ஸோ இதெல்லாம் ஒரு உற்சவங்கள்னா ஏற்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதுக்கு காரணமே திருநெடுந்தாண்டகம் தான் காரணம். எப்படின்னால், திருமங்கை ஆழ்வார் காலத்தில் திருமங்கை ஆழ்வார் ஸ்ரீரங்கத்தில் நம்பெருமாள் முன்னாடி போயிட்டு திருநெடுந்தாண்டகத்தை சேவிச்சார். அப்போ தான் அவர் கம்போஸ்ட், அப்போ தான் எழுதிட்டு அதை நம்பெருமாளுக்கு சேவிச்சு காமிச்சார். நம்பெருமாள் ரொம்ப சந்தோஷப்பட்டார். ரொம்ப அற்புதமாக இருக்குது, உமக்கு என்ன வரம் வேணும் கேளுங்கோ அப்படின்னா திருமங்கை ஆழ்வார் சரியான வரம் கேட்டார். நம்மாழ்வார் பாடிய திவ்ய பிரபந்தங்களை வேதத்துக்கு இணையாக நீர் அங்கீகரிக்க வேணும். அதே மாதிரி நம்மாழ்வார் பாடிய திவ்ய பிரபந்தங்களை நீர் 10 நாள் உற்சவங்கள், ராப்பத்து உற்சவங்களாக கொண்டு 10 நாள் நீர் அதை கேட்டு அனுபவிக்க வேணும் அப்படின்ட்டு திருமங்கை ஆழ்வார் கரெக்டாக கேட்டுட்டார். நம்பெருமாள் வர வழியில் அவர் தந்தோம் தந்தோம் தந்தோம்னு கொடுத்துட்டார். ஸோ அப்போது திருமங்கை ஆழ்வாரால் ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த ராப்பத்து உற்சவம் அப்படிங்கிறது. அதாவது நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியை அனுபவிக்கிறதுக்காக, ரங்கநாதன் அனுபவிக்கிறதுக்காக ஏற்பட்ட உற்சவம் ராப்பத்து உற்சவம், 10 நாள். அதற்கு முன்னாடி பகல் 10 உற்சவம் இன்னொரு 10 நாள். அது நாதமுனிகள் காலத்தில் மற்ற பிரபந்தங்கள்லாம் சேவிக்கிறதுக்காக நாதமுனிகள் ஏற்படுத்தி வைத்தது. இந்த 2 உற்சவங்களுக்கும் முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா திருநந்தாண்டகம் நாள் அப்படின்னே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அது என்ன அப்படின்னா, இந்த திருநந்தாண்டகம் சேவிச்சுத்தானே இத்தனை பிரபந்தங்களும் இத்தனை உற்சவங்கள் ஏற்பட்டது. அதனால் இந்த உற்சவங்களுக்கு முன்னாடி திருநந்தாண்டக நாள் அப்படின்னு கொண்டு அந்த திருநந்தாண்டக நாளை அதை கொண்டாடுகிறார்கள். அந்த திருநந்தாண்டக நாள் அன்னைக்கு திருநந்தாண்டகம் சேவிப்பது அப்படிங்கிற ஒரு வழக்கம் உண்டு. ஸோ இன்றைக்கும் அது ஸ்ரீரங்கத்திலேயும் மற்ற எல்லா திவ்யதேசங்களையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அற்புதமான ஒரு விஷயம். திருநந்தாண்டத்துக்கும் அத்தியன உற்சவத்துக்கும் உண்டான தொடர்பு. இது பாயிண்ட் நம்பர் 3. பாயிண்ட் நம்பர் 4, திருநந்தாண்டத்துக்கும் ஆச்சாரிய பரம்பரைக்கும் உண்டான தொடர்பு என்ன அப்படின்றது. ஸோ ஆச்சாரிய பரம்பரையில் நமக்கு எம்பெருமானாருக்கு அப்புறம் ரொம்ப அற்புதமான விஷயங்கள் ஏற்பட்டது என்னென்னா வியாக்கியானங்கள் தான். அதாவது ராமானுஜர் அந்த அளவுக்கு ஆழ்வார் பாசுரங்களுக்கு வியாக்கியானங்கள் கொடுக்கவில்லை. அவர் பிரம்மசூத்திரம், கீதாவாஷ்யம் எல்லாம் பண்ணியிருந்தாலும் ஆழ்வார் பாசுரங்களுக்கு உயிரூட்டம் கொடுத்து அதனுடைய சுவையை நமக்கெல்லாம் கொடுத்தது அதற்கு பின்னாடி ஏற்பட்ட ஆச்சாரிய பரம்பரை. பட்டர், நஞ்சியர், அதன் பின்னாடி நம்பிள்ளை, இப்படி பெரிய வாச்சான் பிள்ளை, இப்படி இவர்களெல்லாம் தான் வியாக்கியானங்களில் ரொம்ப சிறந்திருந்தார்கள். அதாவது பட்டருக்கு அப்புறம் நஞ்சியர் என்பவர் நமக்கு ஆச்சாரியர். பட்டருக்கு அடுத்தது நஞ்சியர் அப்படின்ட்டு. இந்த நஞ்சியருங்கிறவர் மேலக்கோட்டையிலே, அதாவது கர்நாடகாவில் வேதாந்தி அப்படிங்கிற ஒரு பேரில் இருந்தார். அவர் வேற மதத்தில் இருந்தார். ராமானுஜர் இந்த வேதாந்தியை ரெக்கக்னைஸ் பண்ணி பட்டர்கிட்ட சொன்னார், நீர் போய் வேதாந்தியை திருத்தி நம் சம்பிரதாயத்துக்கு கொண்டு வாருங்கோள் அப்படின்ட்டு ராமானுஜர்கிட்ட கட்டளை. ஸோ அந்த கட்டளையின்படி பட்டர் போய் வேதாந்தியை திருத்துகிறார். அங்கே திருத்துவதற்கு அவர் கொண்ட டூல் என்ன அப்படின்னால் திருநந்தாண்டக சாஸ்திர வல்லவர் அப்படின்ட்டு பட்டரை அங்கே சொன்னாங்க. திருநந்தாண்டக சாஸ்திர வல்லவரா அப்படின்னால் அவரை பார்க்கணும் அப்படின்ட்டு பட்டரை பார்க்க நஞ்சியர் வர, அப்போது அவர் வேதாந்தி அவர் வர, அப்புறம் இவர்கள் இடையே ஏற்பட்ட வாதத்தில் நஞ்சியர் பட்டரிடம் தோற்று நஞ்சியர் பட்டருக்கே தான் அடிபணிய போகிறேன்ட்டு சிஷ்யராயிட்டார். ஸோ சிஷ்யராகி அதுக்கப்புறம் நஞ்சியருங்கிற பேர் பட்டர் தான் கொடுத்தது. அதுக்கப்புறம் பட்டர் நஞ்சியர் சம்பாஷணையெல்லாம் எக்கச்சக்கமாக நம்ம வியாக்கியானங்களில் இருக்கும். அற்புதமான ஒரு விஷயங்கள்லாம் கொண்டு கொடுத்தார்கள். அதுக்கப்புறம் நஞ்சியர் திருவாய்மொழி வியாக்கியானங்கள்லாம் பண்ணி, அதுக்கு மேலே நம்பிள்ளை பண்ணி, அதுக்கப்புறம் பெரியவாச்சான் பிள்ளை, இப்படி
அற்புதமான வியாக்கியானங்கள்லாம் நமக்கு ஏற்பட்டதுக்கு காரணமே இந்த திருநெடுந்தாண்டகம் என்கிறதும் நம்ம இங்கே தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது. ஸோ அதனால் திருநெடுந்தாண்டகம் ஆச்சாரிய பரம்பரையும்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. அடுத்த பாயிண்ட்டு திருநெடுந்தாண்டகமும் நீராட்டமும். அது என்ன நீராட்டமும் திருநெடுந்தாண்டகம்னா, திருநெடுந்தாண்டகத்தில் நம்ம 2-3 பாசுரங்களில் பார்க்கலாம். அதாவது 12வது பாசுரம், நெஞ்சுருகி கண்பணிப்ப நிற்கும் சோறும், அதில் அணியரங்கம் ஆடுதுமோ தோழி என்னும் அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் முற்றாராவணமலையால் பாவை மாயன் 19வது பாசுரம், அதுலேயும் அணியரங்கம் ஆடுதுமோ தோழி என்னும். இது மட்டும் இல்லை, பொற்றாமரைக்கயம் நீராட போனாள் அப்படின்னு கிளியராக சொல்லியிருக்கார். பொற்றாமரைக்கயம் நீராட போனாள். இது நீராட போகிறது என்ன? பொற்றாமரைக்கயம் அது குளத்தில் நீராட போயிருக்கிறாள் அப்படின்ட்டு. இப்போ மார்கழி திங்கள் நம்ம பார்க்குறோம் திருப்பாவை, அதுலேயும் என்ன சொல்கிறா? மார்கழி நீராட அப்படின்னு சொல்கிறா. கடைசியில் இவங்க போய் ஏதாவது குளத்தில் நீராடினாங்களா, நதியில் நீராடினாங்களா? இல்லை, கண்ணனுடைய சம்சலேஷன் தான், கண்ணனுடைய அனுகிரகம் தான், கண்ணனுக்கு கைங்கிரம் தான். உந்தன்னோடு உற்றோமேயாவோம் உனக்கே நாமாட்சேவோம் மற்றனங்காமங்கள் மாற்று அப்படின்ட்டு ஆண்டாளுடைய பிரார்த்தனை. அதாவது எம்பெருமான் குணக்கடல், அதாவது குணக்கடல், குணசாகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எம்பெருமான குணசாகரம், அந்த சாகரத்தில் இவங்க போய் அந்த சாகரத்தில் இருந்து நீராடுவது, அதில் கொஞ்சம் லேசாக குளிக்கலாம் அப்படின்னு குளிக்கிறாங்க. ஸோ எம்பெருமானுக்கே அவனுடைய திருக்கல்யாண குணங்களையே அனுபவிச்சிருக்கக்கூடிய பக்தர்கள் அதிலே நீராட்டத்திலே, அது நீராட்டம்னா என்ன? அவனுடைய திருக்கல்யாண குணங்களிலே ஈடுபட்டு அவனுக்கு என்றென்றும் ஒழிவில் காலமெல்லாம் பிரணாயம் பண்ணி ஒழிவிலா அடிமை செய்ய வேண்டான கைங்கரியம் செய்ய கொண்டிருப்பது. உந்தன்னோடு உற்றுவமையாவும் உனக்கே நாமாட்சேவோம்ங்கிறபடியே. ஸோ இதுதான் நீராட்டம்ங்கிறதுடைய தாத்பரியம். அந்த தாத்பரியத்தை இங்கே காமிக்கிறா பாருங்க. அணியரங்கம் ஆடுதுமோ தோழி என்னும் பொற்றாமரைக்கயம் நீராட போனாள் அப்படின்ட்டு இதெல்லாம் நம்ம திருப்பாவைக்கும் இதுக்கு உண்டான சாமியத்தில் பார்க்கலாம். ஸோ இப்படி நீராட்டமே ரொம்ப முக்கியம். அதாவது எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களில் ஈடுபட்டு அதை அனுபவிப்பது, அவனுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டு இருக்கிறதே அவங்களுக்கு பிரயோஜனம் அப்படின்ட்டு அந்த பிரயோஜனத்தில் ஈடுபட்டு இருந்தவர்கள் ஆழ்வார்கள். அதை இங்கே நீராட்டத்தையும் எடுத்து காமிச்சிருக்கார். ஸோ திருநெடுந்தாண்டகம் ப்ளஸ் நீராட்டம்ங்கிறது ரொம்ப முக்கியம். நம்மெல்லாம் கடலுக்கு போனால் சும்மா கால் வைக்கலாமா வைக்க வேண்டாமா, கை வைக்கலாமா வைக்க வேண்டாமான்னு நினைப்போம். ஆனால் இவங்க அப்படி இல்லை, கடல்லையே மூழ்கி தான் இருப்பாங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ராமன் தான் குணக்கடல் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ராமன் குணசாகரம். ஸோ குணவான் கஷ்யவீரியவான் அப்படிங்கிறது ராமனை சொல்லக்கூடியது. ஸோ லக்ஷ்மணனுங்கிறது யார்? ஆதிசேஷன். ஆதிசேஷன்னா என்ன? சென்னாகுடையா விருந்தால் சிங்காசனமா நின்னால் மறுபடியாங்கிற மாதிரி சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தைகளும் சர்வவிதமான கைங்கரியத்தை செய்து கொண்டிருப்பவர் ஆதிசேஷன். ஸோ அந்த லக்ஷ்மணன் ராமனை பிரிந்திருப்பாரா? அதாவது தடாகத்தில் இருந்து மீன் வெளியில் விழுந்து அது எப்படி தவிச்சு போயிடுமோ, உயிரை பிராணனே விட்டு போயிடுமோ, அதனாலே ராமனே உன்னோடே உனக்கு கைங்கரியம் பண்ணாமல் நான் தரிக்க மாட்டேன்னு ராமனுடைய அவரும் காட்டுக்கு போனார் அப்படிங்கிறது ராமாயணத்தில் நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி அந்த தடாகத்திலே, அந்த ஓஷன்லே, அந்த சமுத்திரத்திலே இருந்து நீராடக்கூடிய விஷயந்தான் எம்பெருமானுடைய நீராட்டம். அந்த நீராட்டத்தையும் இங்கே எடுத்து காமிச்சிருக்கார். பொற்றாமரைக்கயம் நீராட போனால் அப்படின்ட்டு. ஸோ இது மாதிரி திருநெடுந்தாண்டகத்தில் ஒரு சில 5 பாயிண்ட்ஸ், நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. 5 முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்தோம். ஒன்று இன்ட்ரொடக்ஷன், அதனுடைய பிரபந்தம் எத்தனாவது பிரபந்தம், அதில் எத்தனை இருக்குது அப்படிங்கிறது. ரெண்டாவது திருநெடுந்தாண்டகம் திருக்குடந்தையும், திருக்குடந்தைக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோம். அது இங்கே திருநெடுந்தாண்டகத்தில் எப்படி சொல்லியிருக்கிறதுன்ட்டு. திருநெடுந்தாண்டகம் அத்தியன உற்சவம் ஏற்பட்டதுக்கு காரணமே திருநெடுந்தாண்டகம் தான் அப்படிங்கிறது பார்த்தோம். திருநெடுந்தாண்டகம் ஆச்சாரிய பரம்பரையில் நஞ்சியர் நமக்கு கிடைத்தது திருநெடுந்தாண்டக சாஸ்திரத்தினாலே அப்படிங்கிறது பார்த்தோம். அடுத்து திருநெடுந்தாண்டகம் நீராட்டம் அப்படிங்கிறது பார்த்தோம். நீராட்டம்னால் எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களிலேயே ஈடுபட்டு அந்த கடல்லேயே மூழ்கி இருந்து அனுபவித்து கைங்கரியம் பண்ணிக்கொண்டு அதுவே பொழுதுபோக்காக ஸ்வப்பிரயோஜனமாக இருக்கக்கூடிய வல்லவர்கள் ஆழ்வார்கள். அந்த ஆழ்வார்களுடைய பரம கிருப்பையாலே நமக்கும் அந்த பேர் ஏற்பட்டு நாமும் அந்த அனுபவத்திலே இருப்போமாக. இதெல்லாம் நமக்கு எம்பெருமான அனுகிரகம் பண்ணோம். அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடியேன்.